அரசியலை மாத்திரம் கேட்காதீங்க, ஆன்மீகம் தான். திருப்பரங்குன்றம் கோவில் மலை மீது வந்து கந்தூரி கொடுக்கறதுக்காக வந்து கல்லூரி கொடுக்காங்களா? கந்தூரி எனக்கு கந்தூரினா அது ஆடு கோழிகளை பலி எல்லாம் வெட்டக்கூடாது. அது வந்து நம்ம சமயம் என்ன சொல்லுதுன்னா எல்லா உயிரின் மேலும் அன்பே சிவம்னு சொல்லுது. அதெல்லாம் ஆடு கோழிலாம் அறுக்கக்கூடாது. சுவாமியே வந்து சூரபத்மனை வந்து சேவலாவும் மயிலாவும் ஏற்றுக்கிட்டார். மரக்கரணை தான், உயிர் வதை செய்யக்கூடாது. நாங்கள் எங்கள் மடம் வந்து வள்ளலாருக்கு 288 சன்னிதானமாக வள்ளலாரை சீடராக ஏற்றுக்கிட்டார். எங்கள் மடத்துக்குள்ளே தான் வள்ளலார் படமே இருக்குது. தினசரி பூஜை பண்ணுறேன். அதனால் நான் உயிர் வதை செய்கிறது மகா பாவம், செய்யக்கூடாது. அது முருகன் தண்ணியில் செய்கிறது அது ஏற்றுக்கொள்ள முடியாது. அதனால் செய்யக்கூடாதுங்கிறலாம். ஐஐடி இயக்குனர் இருக்காருல்ல, ஐஐடி இயக்குனர் காமகோடின்னு ஒரு காலேஜ் பிரின்சிபால் இருந்து என்ன சொல்றாருன்னா, என்ன சொல்கிறாரு, எங்கள் அப்பா காலத்தில் அப்பா காய்ச்சல் வந்தது, மாட்டு கோமியை முடிச்சா சரியாயிடுன்னு சொன்னாங்க, நான் குடிச்சிருக்கோம் அப்படின்னு ஒரு ஐஐடி பிரின்சிபால் சொல்றாங்க. அதை பற்றி ஐயாவோட கருத்து? அது அவர் இஷ்டம். அவர் குடிச்சு தெரியாதுன்னா அவர் இஷ்டம். அவர் சொல்கிறாரு திருப்பூன்ற மலையா சிக்கந்தர் மலைன்னு சொல்றாங்க. அது எப்படி ஆக முடியும்? எப்போ அறுவடை வீடில் முதல் வீடுன்னு நம்ம புராணங்கள்லாம் சொல்லுது. யாராலும் என்னெல்லாமோ சொல்லுவாங்க, அதெல்லாம் ஏற்றுக்கிட முடியாது. இந்த அதே திருப்பரங்குன்ற மலை மீது வந்து இந்த தீபம், கார்த்திகை தீபம் ஏற்றுறதுக்கு ஏற்றலாம். நம்ம கோயில் தானே அது. 10 வருஷத்துக்கு முன்னாடியே முதல்ல முஸ்லீம் மதமும் கிறிஸ்துவ மதமும் வெளியிலேருந்து வந்த மதங்கள் தான். நம்ம ஒத்துமையாக இருக்கணுமே ஒழிய முஸ்லீம்கள் படையெடுத்து தான் அந்த மதம் வந்துச்சு. கிறிஸ்துவர்கள் இங்கே வந்து நாட்டு ஆளி தான், நம்ம ஆளுக தான் எல்லாருமே. முஸ்லீமும் நம்ம ஆளுக தான். ஒருத்தருக்கு ஒற்றுமையாக இருந்து தன் சமயத்தை வழிபாடு பண்ண முடியும். இது மாதிரி சண்டை போடக்கூடாது. ஆமாம் ஆமாம், அதே நல்லா வருஷம் செய்கிறாங்க. 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை செய்யலாம். வருஷமே மேளா இருக்கும். தினசரியே கும்பமேளான்னு இருக்குது. தினசரி வழிபாடு பண்ணது நல்லது. அது என்னமோ அப்போ அவங்க நல்லா செய்கிறாங்க, அது செஞ்சுட்டு போகிறாங்க. அதில் என்ன உங்களுக்கு கஷ்டம்? திருப்பரங்குன்ற மலை உச்சியில் தீபம் ஏற்றணும் அப்படின்னு சொல்லி. ஆமாம், அது ஏற்றுறது தானே. நம்ம திருக்கார்த்திக்கு தீபம் ஏற்றுற மாதிரி ஏற்றுறாங்க. அது எங்கள் சமயத்தினுடைய உரிமை. ஐயா, திருச்செந்தூர் பக்தர்கள் காத்திருப்புன்னு சொல்லி ஐயா நீ பைய போகிறேன். வேண்டாம். அப்புறம் சேகர் பாபு என் மேலே அன்பாக இருக்கார், அதை கெடுத்து விடாதீங்க. உச்சியில ஏத்துறது ஒன்றும் தவறு இல்லை. எங்க கோயில் நாங்கள் ஏத்துறோம். நாங்கள் ஒன்றும் சவுதி அரேபியாவில் போய் ஏற்றலாம். ஏற்றலாம், எங்க வேணாலும் ஏற்றுக்கலாம். அவங்க மனசை பொறுத்து இருக்கு. ஆமாம், அடுத்து இலங்கையில் வந்து நம்முடைய தமிழர்களை கொன்னது ராஜீவ்காந்தி அரசு. அதனால அந்த நம்ம மோடி அரசு வந்து அது அங்கெல்லாம் அவங்களுக்கெல்லாம் வீடு கட்டி கொடுத்துருக்காங்க. ஆனால் இலங்கை தமிழர்களுக்கு தனிநாடு கிடைக்கணும். அதுக்காக தான் என் இலக்கு. அதுக்காக தான் நான் மோடிஜியை போய் பார்த்துக்கிட்டு இருக்கேன். தனிநாடு அடைஞ்சே தீர்வோம். தமிழர்களுக்கு பாதுகாப்பு வேணும். நம்ம மீனவர்கள்லாம் இப்படி போனதுக்கு காரணமே இந்திரா காந்தி தான் தூக்கி எடுத்து கச்சத்தீவை கொடுத்துடுது. கச்சத்தீவை மீட்போம், தமிழர்களுக்கு பாதுகாப்பு கொடுப்போம். இலங்கையில் தமிழர்களுக்குன்னு தமிழ்நாடு வேணும். அது தனிநாடு வேணும். அதுக்கு என்ன கேட்குறாரு? இலங்கையில கேட்குறோம். இங்கே ஒன்றும் வேண்டாம். இதை நான் பேச மாட்டேன். அதை நீர் கேட்டு அரசாங்கத்துக்கு எனக்கு ஃபைட்டிங் பண்ண வச்சுறாங்க. இலங்கை மீனவர்கள்லாம் கைது பண்ணுறாங்களா இலங்கையில்? அதெல்லாம் வந்து காரணம் அதான் கச்சத்தீவு தான். நம்ம வீட்டுக்குள்ளே புகழ விட்டுட்டோம், அவன் வந்து பூந்து நம்மளை கைது பண்ணுறான். அதுக்கு காரணம் நம்ம மெஜாரிட்டியாக வரணும். வந்தால் தான் செய்ய முடியும், இல்லை ஒன்றும் செய்ய முடியும். மத்திய அரசு சொன்னால் மாநில அரசு சொல்லுது, மாநில அரசு சொன்னால் மத்திய அரசு. ரெண்டு பேரும் இது எல்லாத்துக்கும் காரணம் காங்கிரஸ் அரசு தானே. காங்கிரஸை தமிழ்நாட்டில் ஒரு இடத்துல கூட ஜெயிக்க விடக்கூடாது. அது காங்கிரஸ் தமிழ்நாட்டில் ஒரு சொன்ன நான் அரசியல் பேசுகிறேன்னு என் தமிழனை கொண்டானுங்களே அன்றைக்கி யாருக்கு பார்த்தா? துடிக்க தமிழர்களை கழுத்தை நெரிச்சு பச்சை குழந்தைய கொண்டாங்க, பிரபாகரனை சுட்டு கொண்டாங்க. எப்படி நம்ம தமிழர்களை நம்ம ரத்தம் ஒரு கன்னடத்தனை கொண்டா கன்னடர்கள் ஒன்று சேர்ந்துருவாங்க. ஒரு தெலுங்கனை கொண்டா தெலுங்கு இந்த தண்ணி தர மாட்டாங்க. கர்நாடகத்தான் தண்ணி கொடுக்க மாட்டாங்க. நம்ம இயற்கை பொழிவு வருது, அதை தண்ணி கொடுக்க மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது நம்ம இலங்கையில் நம்ம ஆளுக கஷ்டப்பட்டு இருக்காங்க, எவ்வளவோ உழைச்சிருக்காங்க. அவங்கள வந்து சுட்டு தள்ளனானுங்கும் போது படுக்க வச்சு கொண்டுட்டாங்கன்னும் போது எவ்வளோ நம்ம ரத்தம் துடிக்க வேண்டாமா? அது யார் செய்தது? அதை சொன்னால் சாமியா அரசியல் பேசுகிறாருங்கானுவோம். அதில் என்னுடைய இனம் அணியும் போது நான் இருந்து எனத்துக்கியா?
கச்சத்தீவை மீட்கிறது கோரிக்கை வச்சிருக்கீங்களா? கச்சத்தீவை மீட்கிறதுக்கு நம்ம பிரதமர்கிட்ட வலியுறுத்திக்கிட்டு இருக்கோம். ஆமாம், செய்வார். ஆன்மீகவாதிகள் அரசியல் கேள்வி கேட்காதீங்க, ஆன்மீக கேள்வி ஐயாட்ட நிறைய கேளுங்க. அதான் நல்லது. அவர் என்ன கேட்குறாங்க? கச்சத்தீவை தானே கேட்குறாங்க. கச்சத்தீவை மீட்கணும்னு சொல்கிறேன். இது ஒன்றும் தவறு இல்லை. உண்மையில உங்களுடைய தமிழருமே பற்று பாராட்டக்கூடிய. ஆமாம், தமிழர்களுக்கு நம்ம குரல் கொடுத்தே தீரணும். நம்ம தமிழர்களாக இறந்துட்டாங்க, நம்ம இங்கேயா போகிறது? நான் இலங்கைக்கு போகாமல் இருக்கிறதுக்கு காரணமே அதான். எல்லா மடங்களும் இப்போ நான் போகல அங்கே. ஐயா, இலங்கையில தமிழருக்கு தனி நாடு உருவாக்கணும், தனி நாடு வேணும். அப்ப நாம் தமிழர் ஆதரிக்கிறீங்க, அவங்களோட கொள்கை வந்து ஐயா, ஆளை விடுங்கய்யா.